ஒரு ஒரு சாதகத்தில் பலன் சொல்லும் முறை. ஒரு சாதகத்தில் பலன் சொல்லும் முறை எப்படிங்க? பலன் சொல்லும் முறை அப்படின்னா, ஒரு ஒரு சாதகரை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாதகம் கொடுக்குறாங்க. பையன் பிள்ளை 2 சாதகமும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 2 சாதகம் கொடுக்கும்போது என்னன்னா, அந்த பையனோட சாதகத்தில் என்ன திசை புத்தி ஓடுது, அவருக்கு இன்றைக்கி வயசு என்ன, படிக்கிற வயசா, இன்றைக்கி என்ன மாதிரி போயிட்டுருக்கு, படிக்கிற வயசா, மேரேஜ் ஆகக்கூடிய வயசா, வரன் தேடிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத வயசுலேருந்து எடுத்துக்கணும். நம்ம வயசுலேருந்து எடுத்துக்கணும் சாதகத்தில். அப்போ அந்த பையன் சாதகத்தில் வயசு என்ன, இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுது, ஆரம்ப கல்வி நல்லா முடித்தாரா, உயர்கல்வியை முடித்தாரா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலான்னா, திசை புத்தி எடுத்து பார்க்கலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு ஆரம்ப காலத்தில் 2 கூடிய திசை ஓடுதா, 4 கூடிய திசை ஓடுனா, 2 4 திசை ஓடுதுன்னா அவர் ஆரம்ப கல்வி உயர்கல்வியில் நல்லா முடிச்சு நீட்டாக வந்துடுவார். அடுத்து 7 கூடிய திசை ஓடுதா, 7 கூடிய புத்தி ஓடுதா, கல்யாணம் பண்ணலாம். சரி, 4 கூடிய திசை ஓடுதா அப்படின்னு பார்க்கலாம். வீடு கட்டி கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கலாம். சரி, அப்புறம் இந்த ஒரு மனிதனுடைய அந்த பையனோட சாதகத்தில் திசை புத்தி அப்படி சொல்லுது. அப்போ திசை புத்தி ஓடுது அப்படின்னா, அந்த திசைநாதன் எங்கே இருக்கிறார், லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார், 1 5 9 இருக்காரா, கேந்திரத்தில் இருக்காரா அப்படிங்கிற பார்த்துக்கணும். இப்போ திசையை விட புத்திநாதன் தான் வலியும், அதாவது எப்படின்னா பவரானவர்னு சொல்லலாம். எப்படி பவரானவர்னு சொல்லலாம். அப்போ அந்த திசைநாதனை விட புத்திநாதன் தான் இன்றைக்கி கேள்வியாகவே வந்திருப்பாங்க. அவங்களுடைய கேள்வி, அவங்க என்ன குறை, நல்லதுக்கு வந்திருக்கலாம், வீடு கட்ட வந்திருக்கலாம், கல்யாணம் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம், வரன் பார்க்கலாமான்னு வந்திருக்கலாம், மறுபடியும் மேற்கொண்டு படிப்பு படிக்கலாமான்னு சொல்லலாம், வேலைக்கு போகலாமா, வெளிநாடு போகலாமா வேலைக்கு அப்படின்னு ஒரு இவ்வளோ கேள்வி, இன்னும் நிறைய ஆயிரக்கணக்கான கேள்விகளாக இருக்குது. அந்த மாதிரி கேள்வியை கூட அவங்க நினச்சி வந்திருக்கலாம். அந்த நீங்கள் திசைநாதனை விட புத்திநாதனை வச்சு பார்த்தீங்கன்னா, புத்திநாதன் லக்கணத்துக்கு எங்கே இருக்கார், இப்போ 9ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ புத்திநாதனா உயர்கல்விக்காக கேட்குறாங்க. இன்னொரு 2 கோர்ஸ் முடிச்சிருப்பார் தம்பி, இன்னொரு கோர்ஸ் நான் முடிக்கலான்னு பார்க்குறேங்க, உயர்கல்வி. அப்போ அந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் உயர்கல்வி, 9ஆம் இடமாக வருது. அதை எடுத்து பார்த்து நம்ம பலன் படிக்கலாமா, படிக்க முடியாதா, அடுத்து மேரேஜ் பண்ணலாமா, நீ வீடு கட்டலாமா அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். அப்போ அவர் போய் அந்த புத்திநாதன் எங்கே 9ஆம் இடத்துல உட்காந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா, இப்போ பாருங்கள், சூரியனுக்கு ஒரே பார்வை, சந்திரனுக்கு ஒரே பார்வை, செவ்வாய்க்கு 4 7 8ஆம் பார்வை, சனிக்கு 3 7 10ஆம் பார்வை, குருவுக்கு பாருங்கள் 5 7 9, இப்படி இந்த பார்வைகள்லாம் இருக்குது. புதனுக்கு 7ஆம் பார்வை, இப்படி ஒரு பார்வை இருக்குது. அப்போ அந்த திசைநாதன் புத்திநாதன் அவன் எங்கே 9ஆம் இடத்துல உட்காந்து அவருக்கு எத்தனாவது பார்வை, அந்த பார்வையை நீங்கள் பார்க்கணும். அந்த பார்வையை எடுத்து பார்த்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா, அவர் படிப்பில் சிறந்து விளங்குவாரா, கல்யாணம் பண்ணலாமா, அடுத்து என்ன வீடு கட்டலாமா, என்ன வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்கா, வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்விக்கு பதில் 12 கூட. அப்போ 12 கூடையவன் இப்போ தனுசு லக்கணம் வைங்க, 12 கூடை செவ்வாய், 12 கூடை செவ்வாய் சொல்லக்கூடாது. தனுசு லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்காரு. அது விடுங்க. அப்போ கடகத்தில் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, 8ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, மீனத்தில் உட்காந்துருக்காரு, விருச்சிகத்தில் உட்காந்தாலும் அவர் கடல் கடந்து போகலாம், வெளிநாடு போகலாம், வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக போயிட்டு அவர் படித்து திருப்தி வரலாம். இல்லை வேலைக்கு போகிறார், படிக்க முடிச்சிட்டாருன்னா வேலைக்கு போகிறதுக்கும் நல்லது நடக்கும். இதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். திசைநாதனை பார்க்கணும், புத்திநாதனை பார்க்கணும். அப்போ புத்திநாதன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு, அந்த நட்சத்திர அதிபதி யார், அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரா, பாவ கிரகத்தோடு போய் சேர்ந்துருக்காரா, இதெல்லாம் மெயினாக பார்க்கணுங்க. நம்ம இதெல்லாம் பொதுவான கருத்து எடுத்து நம்ம பேசுகிறதுங்கிறது என்னதுன்னா, இப்போ கோச்சார பலன், இப்போ ஒரு மனிதனுக்கு திசை பற்றி நம்ம பலன் எடுத்து சொல்கிறோம். கோச்சார பலனும் நம்ம எடுத்து அதை அப்ளை பண்ணி சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துக்கு இவர் திசை பற்றி என்னம்மா போயிட்டுருக்கு, இவங்க கேள்வி என்ன, யாரோ இப்போ திசையை விட புத்திக்கு தான் வலிமை அதிகமை. அப்போ அவர் எங்கே நிற்கிறார், எந்தெந்த வீட்டை பார்க்குறார், வெளிநாடு போகலாமா, படிக்கலாமா, வீடு கட்டலாமா, இல்லை மேரேஜ் இந்த தம்பிக்கு பண்ணிடலாமா அப்படிங்கிறத மெயினாக எடுத்து சொல்லி வந்த வாடிக்கையாளரை மன சந்தோஷம் அடைய வைக்கணும். அதே நேரத்துக்கு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும். அதுதான் சோசியரோட கடமை. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.